நைட் வந்து வர வழியிலேயே விளாக் எடுத்துட்டு வரலான்னு பார்த்தா ஃபுல்லா டிராபிக். ஞாயிற்றுக்கிழமை வரனால குமிஞ்சுட்டாங்க. நாங்க 6 மணிக்கு விளாக் எடுத்துட்டு போம்ல. 6 மணிக்கு வர நினைச்சோம், 9 மணிக்கு வர்றதுக்கு 10 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. வரும்போது படையப்பாலாம் பாத்தீங்கன்னா பாக்கல, ஆனா கேட்டோம். இருக்காரு கேள்விப்பட்டாங்க இருக்காரு, அங்க கூட தான் இருக்காரு. நாங்க அங்கேயே தான் நின்றுட்டு இருந்தோம். சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு இந்த காட்டுக்குள்ள வரதுக்குள்ள எங்களுக்கு போதும் போதும் ஆயிருச்சு. பேய் வந்து சொன்னாங்க, பேய் வரல, பின்னாடி வண்டியும் வரல. வர வழியில இது வச்சு சாவடிச்சிட்டாங்க. கொஞ்சம் அல்லையே புடிச்சு லைட்டா, ஏன்னா சுத்தி காடு, லைட் வெளிச்சம், அது ஆஃப் ரோடு வர யானை எப்படி வரும்னே தெரியல. பயந்துகிட்டு வண்டி ஓட்டினா சூப்பரா இருந்துச்சு. இப்ப நம்ம மூணாறுல எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்பாட்டா டாப் ஸ்டேஷன் போக போறோம். டாப் ஸ்டேஷன் தான் பாத்தீங்கன்னா கொழுக்குமலை. நாங்க பிளான் பண்ணோம், கொழுக்குமலை பாத்தீங்கன்னா நம்மளால போக முடியல. டாப் ஸ்டேஷன்ல சன்ரைஸ்க்கும் பிளான் பண்ணோம், ஆனா வந்து லேட்னால எல்லாரும் தூங்கிட்டாங்க. என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை. நேற்றைய பயணம் எப்படி இருந்துச்சு? பேய் கூட உறவாடியா? நேற்று ஒரு லைட்டு அமந்தமா தெரியுது, அதை போய் பேயின்றாங்க. ஜின்னு பின்னாடி ஃபாலோ படுத்து விட்டுதுன்றாங்க, வச்சு சாவடிச்சிட்டாங்க. சாவடிச்சிட்டாங்க. அதுவும் ரோடு வேற பாருங்க, சுத்த கும்மு இருக்கு. அவனே தரலடி பேசிட்டு இருக்கான். வேற லெவல்ல இருந்துச்சு. அது வரவையில ஒரு வீடு, குட்டி வீடு இருந்துச்சு, பால் அடைஞ்ச வீடு. இப்பவா போய் தைரியமா நான் விளாக் எடுக்கலாம். நைட் வந்து கூப்பிட்டு இருந்தா, டேய் வாமாப்ல விளாக் எடுப்போம்ட்டு. உன் மனைவி செய்வதற்கான இது பண்ணி விளாக் எடுத்துருக்கா. பேய் வீடு கைஸ். வாங்க கைஸ், அந்த பேய் உங்களுக்கு அந்த ரூமோட இதை அப்போ காட்டுறோம். நம்ம தலை முடிச்சு ரூம் காட்டுறா மக்களுக்கு. மக்களே தான் மக்களே ரூம். மக்களே உங்களுக்கு ரூம் வேணா 3 சொல்லுங்க, சீப் அண்ட் பெஸ்ட். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் நம்பர் எல்லாம் உங்களுக்கு ப்ரொமோஷன் சாப்பாடு எல்லாமே கிடைக்கும். பட் நீங்க எனக்கு பே பண்ணிடணும். ப்ரொமோஷன் பயலுங்க. லொகேஷன் ரெண்டு பேரும் சூப்பராகவே இருக்கு. நான் உங்களுக்கு வெளியே போய் இந்த ரூமையும் சுற்றி காமிச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம டாப் ஸ்டேஷனும் போகலாம். இவர் தான் பாத்தீங்கன்னா பால் பாத்தீங்கன்னா இப்ப அவரோட எஸ்டேட்டை சுத்தி காமிக்க போறாரு. வாங்க கைஸ் போவோம். இது எல்லாமே ஆரம்பிக்கிறேன். இது வந்து ஆரம்பிங்க. பால் எஸ்டேட் இது பேரு. ஒரு பிக்கஸ்ட் எஸ்டேட் இது. பிக்கஸ்ட் எஸ்டேட் பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட். ஆமா, பிரைவேட் லேக் பாத்தீங்கன்னா அங்கிட்டு இருக்கு. ஆமா கைஸ், பால் எஸ்டேட் இது பேரு. நீங்க மேப்ல படிதா பால் இவர் வருவாரு. இது சாண்டோஸ் ஹவுஸ் கைஸ். இந்த லூச நம்பாதீங்க. இந்த வீடு ஆல்ஃபே ஹாலிடேஸ் போட்டுச்சு. சாண்டோஸ் ஹவுஸ் ஆல்ஃபே ஹாலிடேஸ். அந்த வீட்டை காமிங்க கைஸ். இதான் கைஸ் வீடு பாருங்க. தனி வீடு வேணா வந்து புக் பண்ணிக்கோங்க. நமக்கு 2 லட்சம் ரூபாய் கமிஷன் வேணும். 2 லட்சம் அண்ணன் சொல்லிடுறோம். சுத்தி பாத்தீங்கன்னா காடுன்னு சொல்லலாம். காடு மாதிரி தான் இருக்கு. யானைலாம் வருமா. அது போக சுத்தி நிறைய வீடுகளும் இருக்கு, ரெசார்ட்டும் இருக்கு. எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம மாட்டுப்பட்டி டேம்ல இருந்து கிட்டத்தட்ட 15 நேற்று பழைய பாத்தி நாங்க நின்று இருந்தோம்னா பாத்துருக்கலாம் கைஸ். என்னடா கிறிஸ்டியன் போடா போய் சர்ச்சு. அது வந்து காலையில மார்னிங் ஃப்ரெஷ் கேக்குறாங்க ப்ரோ. பாட்டு காலையில பாட்டு ஓடிட்டு 7 மணில இருந்து. அதான் மெலடியா கேக்குறாங்க அவங்க. பாருங்க கைஸ், இதான் கைஸ் வியூ, டாப் வியூ. மொட்டை மாடில வந்தீங்கன்னா நீங்க எல்லாம் கேம்ப் ஃபயர் கூட அரேஞ்ச் பண்ணலாம். சுத்தி பாருங்க, பைசன்ஸ் எல்லாம் நிறைய ஊட் மீது ஃபுல்லாமே பைசன் தான். வந்தீங்கன்னா இங்க வந்து ஒரு 4 நாள் 1 வாரம் தங்குங்க கைஸ். சூப்பரா இருக்கும் கைஸ். மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மூமெண்ட்லாம் அடுத்த லைஃப்ல கிடைக்காது. ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்களா, மூணார் வாங்க. குடும்ப பிரச்சனை இருக்கீங்களா, மூணார் வாங்க. எந்த பிரச்சனை மூணார் வாங்க. சிறப்பான ஆள் நீ. ரிலாக்ஸா இருப்பீங்க. இங்க பாருங்க, அப்படியே பைன் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கு கைஸ். இது வந்து கொடைக்கானல்ல இருக்கிற பைன் ஃபாரஸ்ட் கிடையாது. இது தனியா அமைக்கப்பட்ட பைன் ஃபாரஸ்ட். ஓகே, சுத்தி இப்படிதான் இருக்கு. நைட்டு வரவில்லை, பயந்து செத்துட்டோம் நாங்க. நிறைய காய்கறி வித்துட்டு வராங்க அது மாதிரி வண்டியில. ஆட்டோ தான் பிச்சு மேய்க்கிறாங்க கைஸ். அங்க தெரியுது பாருங்க, அதுதான் கைஸ் பிரைவேட் லேக். உள்ளக்கே நமக்கு ஆக்சஸ் இருக்கு, போகணும்னா போகலாம். நைட் நேரத்துல சூப்பராகவே இருக்கும். கீழே போய் நம்மளால போக முடியாது, டைம் ஆச்சு. நம்ம டாப் ஸ்டேஷன் போயிட்டு ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு போவே நமக்கு லேட் ஆயிரும். டீயே குடிக்கணும்டா. காலங்காத்தால டீயவே குடிக்கிறடா. டீ குடிச்சாண்டா ஒரு நாளே ஓடும்டா. டேய், நான் அப்பயே சொன்னேன் ரைட் சிக்கன் சாப்பிட போய் பால் வேண்டாம், நீங்க கேட்கவே இல்லடா. பால் அடுப்பு ஃபுல்லா இருக்கு, அடுப்பு சட்டி இட்டி எல்லாம் இருக்குடா. ஒரு வீடு குடியேத்துற அந்த மாதிரி இருக்குடா எல்லாமே. இங்க வெட்டி 1700 ரூபாய் செலவு எடுத்து விட்டாங்க ஐஸ். ஏன் தப்பு கிடையாது, உன் தப்பு தான்டா. நான் கேட்டேன் வாங்குவான்னு 10 வயசு வாங்குன்ட்டாரு அவரு.
100 கைஸ் மூணாரை பொறுத்தளவுக்கு ரொம்ப எக்ஸ்பென்ஸ் கைஸ். ஆனா பீஸ்ஃபுல்லா இருக்கலாம் கைஸ். நிம்மதி தேடி வாங்க, பணத்தை பார்க்காதீங்க கைஸ். இவன மாதிரி பணத்தை பார்க்க பண்ணி மாதிரி இருக்கான். பண்ணி மேய்க்கலாம் மனுஷன்டா நானு. இது மனுஷன் கிடையாது, எலும்பு தோல். எலும்பு தோலா 6 packs. நான் பாருங்க இந்த வாட்டி என்ன ப்ரிப்பரேஷனோட வந்தேனே தெரியல. லைட்டா உழைப்பிட்டு ஒண்ணுமே எடுக்கல. ஹில் ஸ்டேஷன்ல வந்து சட்டையை போட்டுட்டு இருக்காரு கைஸ். இவரு கொஞ்சமா மரமண்டைக்கு யூடியூபரா இருக்காரு. பேசிக் நாலேஜ் கூட இல்ல அவருக்கு. இவனும் கைஸ் போவோம் கைஸ். கைஸ் நம்ம பண்ணிட்டு இருக்காங்க கைஸ் தனியா நின்று. கைஸ் மார்னிங்கே டோலிஸோட பேசிக்கிட்டு இருக்கான். கேட்டா உங்க அம்மான்னு ஒரு பிராட விடுறேன். பல பேரை பார்த்தாச்சுல நாங்களாம். எனக்கு ஏமாத்துறோம். போச்சுடா, இதுக்கு ஒரு மீம்ஸ் கிடைச்சிருச்சுடா. பாருங்க கைஸ், மூணாறுல சிறுத்தலை இப்படி ஈஸியா நடமாடுது. திடீர்னு பாத்தீங்கன்னா வந்து உட்காந்துருச்சு. என்ன பால் இதெல்லாம் சொல்ல மாட்டீங்களா? அப்படி காட்டுக்குள்ள கூட்டு வந்து உட்கார வச்சுட்டு சிறுத்தெல்லாம் நடமாடுது பாருங்க. அப்படி ஃபாரஸ்டுக்குள்ள எதிர்பார்க்காம வரதான் ப்ரோ அனிமல்ஸ். இந்த பாருங்க சிறுத்தை உட்காந்துருக்காரு முன்னாடி போய். சிறுத்தை என்ன சிறுத்தை நாயை கூப்பிடுற கூப்பிடுறா? சிறுத்தை வாசகத்தை கூப்பிட முடியும். அப்ப கடிச்சு வச்சிருப்பது வா தௌசண்ட் போட்டிருக்கேன். குளூர்ல குண்டிக்கிலேயே போது பாரு. குளிர்ச்சுனால் இது வேற ஏன்டா அப்படி பேய் பிடித்த மாதிரி கத்துது. 1 hour later. பிரைவேட் லேக்கு வந்தீங்கன்னா உள்ள வாங்க. லேக் இல்ல அந்த டேமோட வியூ. டேமு கூட ரிசர்வ் ஆயிட்டாங்க ஃபுல்லா. அதான் அது நைட் நேரத்துல வந்தா தண்ணி குடிக்கும். இப்போ பகல்ல வந்தாலும் குடிக்கும். இப்படியே காத்தால காசு அது ஆனக்குளம்டா. இங்கிட்ட இல்லடா, அது வந்தது அதுல இறங்கும்டா. சூப்பரா இருக்கு. நைட் வந்து இருக்கும்னு தெரியாது நமக்கு. இருட்டு குட்டையா இருக்கும். ஏன் அங்கேயே ஃபயர் கேம்ப் இருக்குடா. சொல்லவே இல்ல. நம்ம காசு கட்டணும். இது என்னடா நம்மளே எரிச்சு போடுவாங்க. ஏய் இதுக்கப்புறம் எரிச்சு நான் ரூம்லயே ஃபயர் கேம்ப் பண்ணுவோம்டா. சூப்பரா இருக்கடி. அதுக்கு மேல போவாரா? இதா இருக்குடா. லக்குடா. நேற்று சொன்னாரு லக்கு கிடைச்சா நீங்க பாக்கலாம்னு சொன்னாரு அவரு. நைட்டும் பார்க்கல, காலையிலயும் பார்க்க முடியல. ஆனா நேத்து வால்பாறையில பார்த்தா தூரத்துல டேம்ல தண்ணி குடிச்சு 2 யானை. ஒரு 2 யானை படா சைஸ், பெரிய சைஸா இருந்துச்சு. சாம்சங்ல ஜூம் பண்ணிருக்கேன்டா. அப்ப ஃபீமேலுக்கு தான் வந்து தந்தம் இருக்காதா? அந்த இருக்கும்டா, பெருசா இருக்காது, சிறுசா இருக்கும். ஓ அப்படியா விஷயம்? இது தெரியாமயே வந்துட்டான் பாரு. பிகாம் 3 மாசத்துல 3 மாசத்துல உள்ள 1 மாசம். பிகாம்க்கு என்னடா சம்பந்தம்? அது நான் அப்படியே இது வந்து ஜெனரல் நினைக்கிறேன். அது கூட வீடா பிகாமுக்கு யானைக்கு தந்தம் இருக்கு. என்ன கை சம்பந்தம் சொல்லுங்க. யானை இந்த இருக்காங்க. விநாயகர் விநாயகர் சாமி கும்பிட்டுக்க. இதான்டா சந்தன கட்டை. சந்தன கட்ட உண்மையிலே இருந்துச்சுடா. இது என்னடா யூஸ்? சந்தன புஷ்பா டீட் இருப்பான் பாருங்க. புஷ்பா வந்து எங்க ஆந்திரா இருப்பாரு. அதான் இது ஃபுல்லா மரத்தை வெட்டி வெட்டி இது பண்ணிட்டு இருக்காங்க गाइस. சாதா மரத்தை ரெடி பண்ற மரட்டாய் गाइस. ஆமா गाइस. நீ வந்து சைடு தெருவை பார்த்து பேய் இருக்குன்னு குளிர வெயில சேர்ந்து அடிக்குதுடா. ஆமா ஒரு மாதிரி இதமா இருக்கு. சச்சின் நேத்து நின்னுட்டு இருந்தார்ல, குட்டி எல்லாம் போட்டுறதானே செத்து பண்ணா. பாலத்தை பாக்கணும். ஏய் அதான் அந்த பிரிட்ஜ் டால போடா. அந்த ஸ்டீமன் சொன்னாரா ஒண்ணு. நேத்து நைட் போன்ல வீடியோ கால்ல பேசுனாரு. பாருங்க சாத்திருப்பான் ஒரே மலையில சொன்னால பிரிட்ஜ் கீழ ஸ்டீம் ஓடும். அங்க குளிச்சா சூப்பரா இருக்கும். ஹாட் ஸ்ப்ரிங் டார்க்லடா. ஆட்டா இருக்கா? டார்க்ல ஸ்டில். ஏய் தூக்கு சந்தன கட்டை. சந்தன கட்டலடா, அது சாதா கட்டடா. சந்தன கட்ட பிங்க் கலர்ல இருக்கும்டா. நைட் சந்தன கட்ட மாதிரி தான் இருந்துச்சு. ஐப்ல இது வண்டி லைட்டுக்கு அப்படி இருந்துச்சுடா. சந்தன கட்டி போட்டு வச்சிருக்க மாட்டாங்க. சந்தன கட்டை எவ்வளவு வேல்யூ தெரியுமா? ஒரு கட்டை எவ்வளவு? 1 கோடி இருக்குமா? கண்ணுக்கு 10 லட்சம். டன்னுக்கு 10 லட்சம். ஏய் நம்ம டைரக்டா இவன்ட்ட போயிடுவோம். புஷ்பாட்டே போயிடுவோம். இது சென்னை முருகன். சென்னை முருகன் டைரக்டா போயிடுவோம். டேரிங்க மங்கள்சினி ஏமாத்துறேன். மங்கேஷ் ஏமாத்துறேன் கொள்ளக்கார இருக்கிறத பேசுகிறா. எங்கடா ஹாட் ஸ்ப்ரிங் இருக்கு? தெரியடா, ஏதோ ஒரு பிரிட்ஜ் ரைட் சைடுல நடந்து போனா இருக்கு. இதா இருக்கு பிரிட்ஜ் கீழ ஹாட் ஸ்ப்ரிங் இருக்கு வர்றா. யா ஃபியூல் கீழ ஃபுல்லா இது உடைச்சு வச்சிருக்காங்கடா. நீ முண்டா புடிடா சிகாத்து. குட்டிரேண்டா சிண்டிகேட். யானை போட்டுருக்காங்க.
இப்ப நட்டுருக்காங்க போல பயிர் கரண்ட் கம்பி போட்டு வச்சிருக்காங்க. வேற என்னமோ இது மனுஷங்களுக்காக நம்மளுதான். எது மனுஷங்க எல்லாம் நம்மளால நம்மளுக்காக நீ மனுஷன் கிடையாதா? திருப்பா போட்டா இருப்பாரு அவரு. சரி, அந்த அம்மா பைரவி அது எதை பார்த்து திருப்பா ஞான மைண்ட் போட்டா வயசுல ஏன் பேசிட்டு இருக்கீங்க? அவர் திறமையை பார், நடையை பார், உடையை பார். எல்லாருக்குமே அம்மா கிளாஸ் இதுக்கு மேல ஏறிடுமாடா யானா கைஸ் வாட்டர் ஃபால்ஸ். வாட்டர் பாக்ஸா ஏய் அப்ப அவர்ட்ட சாய் கொடுக்கும்போது கேளுடா. என்னத்த யானை. கரெக்டா சொன்ன அந்த இடத்துல அதிர்ஷ்டகரம் எல்லாருமே நீங்க அதிர்ஷ்டம் இருக்கும்டா. நேத்தோட முடிஞ்சாச்சு. A few moments later. இடையில எதுக்கு ஓடுங்கடா ஓடுங்கடா. வண்டி ஏறல கைஸ், அதனால பையனா கைஸ் எஸ்டேட் பாக்குறோம். பின்னாடி வாங்க கைஸ், பின்னாடி அதுக்கு மேல இருக்கு கைஸ் எஸ்டேட். அங்க பாரு, அங்க ஒரு கிராமம் இருக்கு மேல. சரியா அறிவு சூப்பரா இருக்கு கைஸ். இது ஒரு விளாக் ஃபுல்லா இவங்க எஸ்டேட்டே சுத்தி கவர் பண்ணிடலாம் போய். உங்க தாத்தா காசுக்காரரு போல கைஸ். ஆமா அந்த காலத்து துரைக்கு வந்து டிரைவர் இருந்தாரு. ஏய் இங்க பார்த்தனா முக்காவாசி பேர் அப்பலாம் வந்து ஃபாரினர் தான் இருந்தாங்க மூணாறுல. ஆமா, அவங்க தானே இந்த தேயிலை தோட்டத்தெல்லாம் ஆட்சி போட்டு. பண்ணது இந்த தேயிலை தோட்டம், துரைக்கு தான் எங்க தாத்தா டிரைவரா இருந்தாரு. இந்த தோட்டத்துல எவ்வளவு காடுகள் அழிச்சு இது பண்ணிருக்காங்க தெரியுமா? அராஜகம் பண்ணுவாங்க கைஸ். அது என்ன படம் தான் நடிச்சிருப்பானே ஆரியாவா என்ன இருந்தது? மேல ஏறிட்டோமா அதுலயும்? அதான் நேத்தாண்ட ரொம்ப ஸ்லோவா இறங்கிட்டு இருந்தோம். ஏண்டா இருட்டுல நடந்தது 80 அந்த மாதிரி இதுல அடிச்சு ஓட்டி மீனா தெரிஞ்சிருக்கோம். மாடி அல்ரா சீட் புக் கொடு, சீட் புக் கொடு கைஸ். ஐயோ கொஞ்ச நேரம் ஏறினாக்கி